சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. ஒவ்வொரு எழுத்தும் ஓர் குத்தீட்டி போல் என் நெஞ்சில் பாய்ந்தது. முத்துநகையின் இந்த மனமாற்றத்திற்கு காரணம் என்னவென்றே புரியவில்லை அமைச்சரே. அமைதி கொள்ளுங்கள் காரிக்கண்ணனாரே, அமைதி கொள்ளுங்கள். உங்கள் மகள், அவளை போன்ற இளம் வயது பெண்கள் சிலர் காதலனோடு உடன்போக்கு செல்வது போல் செல்லவில்லை. பெற்றவர்களுக்கு தெரியாமல் மற்ற பெண்களோடு சுற்றுலாவுக்கும் அவள் செல்லவில்லை. நாட்டை காப்பாற்றும் பணியில் நமது பங்கும் இருக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு தான் சென்றிருக்கிறாள். தனது பொறுப்பில் விடப்பட்ட செழியன் தன் கண் முன்னால் கடத்தப்பட்டதை தாங்க முடியாமல் மீட்க வேண்டும் என்று அவள் சென்றிருக்கிறாள். அதற்காக நீங்கள் பெருமைப்பட வேண்டுமே தவிர இப்படி வருத்தப்படக்கூடாது. இரு பெரும் பேரரசுகள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணியை சின்னஞ்சிறு பெண்ணான எவளால் எப்படி செய்ய முடியும்? எந்த ஒரு வேலை ஆனாலும் என்னோடு பகிர்ந்து கொண்டு என் ஆலோசனையை கேட்டு செய்யும் பெண் ஒரு முக்கியமான பணியை என்னிடம் சொல்லாமல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இப்பொழுது என்னிடம் சொன்னீர்களே, அதைத்தானே நீங்கள் அவளிடமும் சொல்லியிருப்பீர்கள். இதெல்லாம் உனக்கு எதற்கு என்று அவளை தடுப்பதற்கு முயற்சித்திருப்பீர்கள். அதனால்தான் அவள் தங்களிடம் சொல்லாமல் சென்றிருக்கிறாள். அப்படியானால் இதற்கு என்னதான் தீர்வு? நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? அவள் தன் லட்சியத்தில் வெற்றி பெற்று திரும்பும் வரை அவளுக்காக நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அவளது லட்சியம் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் மனதார வாழ்த்துங்கள். பெண்ணே, நான் வரைந்த ஓவிய பெண்ணே, பூக்கள் ஏதேனும் ஒரு பொய்கையில்தான் மலரும் என்பார்கள். ஆனால் இந்த பூ என் நெஞ்ச பொய்கையில் அல்லவா மலர்ந்திருக்கிறது. அவள் ஏன் கொற்கை கடற்கரையில் நடக்கும் கோலாகலமான முத்துக்குளிப்பு விழாவிற்கு வந்தாள்? வந்ததுதான் வந்தாள். என் சிந்தையை பறிக்கும் வகையில் என் கண்ணெதிரே ஏன் வந்தாள்? அன்று அந்த கடற்கரை மணலில் அவள் கால் பதித்து நடந்து சென்ற அந்த காட்சியை இன்று வரை என்னால் மறக்க முடியவில்லையே. அவள் பாதங்கள் மண்ணில் புதைந்து நடந்து சென்ற அடிச்சுவடுகள் கூட தெரியவில்லை. மெல்லியலால் அடிச்சுவட்டை தேடி பார்த்தான். தென்றல் வந்து போனதற்கு சுவடா உண்டு என்று ஒரு கவிஞன் பாடினானே, அப்படியல்லவா இருந்தது. அதற்கு பின் நான் பார்த்த அந்த சம்பவம், கடற்கரை மணலில் அவள் மயங்கி விழுந்திருந்த அந்த காட்சி, ஆஹா! மழை கடுமையாக பொழிந்தும் கூட அவள் நினைவு திரும்பவில்லையே. கடல் அலைகள் அவள் உடலை புரட்டி போட்டு கடல் அரசனுக்கு அவளை சமர்ப்பணம் செய்துவிட இழுத்துச் செல்ல முயன்றதை கூட அவள் உணரவில்லையே. நான் மட்டும் அந்த நேரத்தில் சென்று அவளை பார்த்திருக்காவிட்டால் அதற்கு பின் அவளை யாருமே பார்த்திருக்க முடியாது. என்னால் காப்பாற்றப்பட்ட அவள் எனக்கு நன்றி சொன்னாலே தவிர என்னோடு அரண்மனைக்கு வா என்று அழைத்ததை கூட ஏற்றுக்கொள்ளவில்லையே. பெண்ணே, நீ என் கண்ணிலிருந்து மறைந்தாலும் மனதிலிருந்து மறையவில்லை. பொய்கையில் காணப்படும் தாமரையாவது காலையில் ஆதவனை கண்டு மலர்ந்து மாலையில் அவன் மறையும் போது வாடிவிடும். ஆனால் நான் சித்திரத்தில் வரைந்திருக்கும் அந்த பெண்ணை என்னிடமிருந்து யாராலும் மறைக்க முடியாது. இளவரசி, எங்கே நான் வரைந்த ஓவியம்? எங்கே? தாங்கள் வரைந்து வைத்த ஓவியத்தை காணவில்லை அரசே. நான் அணுவணுவாக ரசித்து வரைந்த ஓவியம். யாராவது நம் அந்தப்புறத்திற்குள் வந்தார்களா? எங்களை மீறி ஒரு ஈ எறும்பு கூட நுழைய முடியாது அரசே. பிறகு எப்படி நான் வரைந்த ஓவியம் காணாமல் போனது? காணாமல் போவதற்கு வாய்ப்பில்லை அரசே. தாங்கள் தான் கை தவறுதலாக எங்காவது வைத்திருப்பீர்கள். சரி, நீ இங்கிருந்து போகலாம். நான் உங்களை காதலிக்கிறேன்.
தாமரை நிச்சயம் தன் அண்ணனிடம் என்னை பற்றி சொல்லி அழைத்து செல்வதற்கு சம்மதம் வாங்கியிருப்பாள். தங்கை எதை கேட்டாலும் மறுக்காத தமையன் என்று தாமரை சொல்லி இருக்கிறாளே. அவள் வந்து அழைத்து செல்லும் வரை இங்கேயே இருக்க வேண்டியதுதான். தாம்பளம் மட்டும் வா இப்படி சவந்து போச்சு. ராசிக்காரையா எனக்கு ஏன் அந்த விறகு வெட்டியின் நினைவாகவே இருக்கிறது. உலைக்கூடத்தில் எழுகின்ற நெருப்பு கீற்று போல் வானில் தோன்றுகின்ற மின்னல் ஒளி என் உள்ளத்தில் உள்ளதை வெளிச்சம் போட்டு காட்டுவது போல் இருக்கிறதே. ஒருவேளை அவன் மீது எனக்கு காதல் ஏற்பட்டு விட்டதோ? ஆனால் அவ்வப்போது எழும் இடியின் ஒலி காதலுக்கும் கடமைக்கும் இடையில் ஏற்பட்ட எனது மனக்குமுறலை எதிரொலிப்பது போல் இருக்கிறதே. இன்னும் எத்தனை காலம்தான் ஒவ்வொருவரிடமும் நான் ஊமையாகவே நடித்துக் கொண்டிருப்பது? பேசிவிட வேண்டியதுதான். பெண் குரலில் பேசிவிடக்கூடாது. ஆண் குரல் அவ்வளவு எளிதாகவும் வராது. என்ன செய்வது? ஏன் வராது? முதலில் இந்த பறவைகளின் ஒலியை அப்படியே பிரதிபலிக்க முடிகிறதா என்று பார்க்கிறேன். அது முடியும் என்றால் ஆண் குரலில் பேசுவதும் முடியும். குயிலின் குரல் அதே போன்ற ஒலி வருகிறதா என்று பார்க்கலாம். பரவாயில்லையே, இதையெல்லாம் என்னால் செய்ய முடியும் போது ஏன் ஆண் குரலில் பேச முடியாது? நிச்சயமாக பேச முடியும். முயற்சி செய்து பார்ப்போம். நோம் என் நெஞ்சே, நோம் என் நெஞ்சே. நோமென் நோமென் நெஞ்சே, நோமென் நெஞ்சே. தன்புலத்தமன்ற சிறியலை நெருஞ்சி கட்கின் புதுமலர் முள்பயன் தாங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்த நோமென் நெஞ்சே. ஆஹா, நான் ஆண் குரலில் பேசத் தொடங்கிவிட்டேன். இப்பொழுது சொன்ன கவிதை முற்றிலும் ஆண் குரலிலேயே வந்துவிட்டது. பிரமாதம். அது சரி, நான் ஏன் இப்பொழுது இந்த கவிதையை சொன்னேன்? இதன் அர்த்தம் என்ன? என் நெஞ்சு நோகிறது, என் நெஞ்சு நோகிறது. என் காதலன் என்னை பிரிந்து சென்றதால் புதுமலரை நெருஞ்சி முள் குத்தி கிழித்தது போல் என் நெஞ்சு நோகிறது. இதல்லவா இந்த பாடலின் பொருள்? ஒருவேளை என் மனநிலையும் இப்படி இருப்பதனால்தானோ என்னவோ இந்த பாடலும் என் நினைவிற்கு வந்தது. Ah
விழித்துக் கொண்டே நான் கனவு காண ஆரம்பித்து விட்டேன். என்ன இது? இந்த காரிருள் நேரத்தில் யார் மரம் வெட்டி கொண்டிருப்பது? ஒத்து இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க? ஓ, நீ பேச மாட்டேல்ல? நான் பேச மாட்டேன் என்று யார் சொன்னது? நான் பேச தொடங்கிவிட்டேன். சரி, என்ன இந்த நேரத்தில் மரம் வெட்டி கொண்டிருக்கிறாய்? அட என்னையா, லட்சியம் நிறைவேறாம பேச மாட்டேன்னு சொன்ன, இப்ப பேசிட்டியே. எனது லட்சியம் நிறைவேறுவதற்கான வழி பிறந்து விட்டது. இனி எப்படியும் வெற்றி எனக்கு தான் என்பது நிச்சயமாகிவிட்டது. அதனால்தான் நான் தைரியமாக பேச தொடங்கிவிட்டேன். ஓ சரி, உன் லட்சியம் தான் என்ன? ஒருவேளை அது இந்த காட்டுக்குள்ளதான் உலவிக்கிட்டு இருக்கோ? அப்படித்தான் வைத்துக் கொள்ளேன். இப்போது நீ சொல்லாவிட்டால் என்ன? எல்லாவற்றையும் என் தங்கை தாமரையிடம் நீ சொல்லத்தானே போகிறாய். உன்னை நான் என் அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் தானே பெருந்தேவிக்கு வைத்தியம் பார்க்க உன்னை நான் என் கோட்டைக்கு வரவே அனுமதித்தேன். என் தங்கையின் மூலமாவது உன்னை பற்றி நான் எப்படியும் தெரிந்து கொள்வேன். என்ன ஏதோ யோசனை செய்ய தொடங்கிவிட்டாய்? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஆமா, நான் இங்கதான் இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? சரியா நான் இருக்கிற இடம் தேடி வந்திருக்க? நான் ஒன்றும் உன்னை தேடி வரவில்லை. அதோ அங்கிருக்கும் மரத்தில் தான் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தேன். யாரோ மரம் வெட்டும் சத்தம் கேட்டது. சரி, ஒருவேளை நீயாகத்தான் இருக்குமோ என்று நினைத்து வந்தேன். நான் நினைத்தது சரியாகத்தான் இருக்கிறது. ஆமாம், நீ எப்பொழுதும் இரவில் தான் மரம் வெட்டுவாயா? அல்லது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக திருட்டுத்தனமாக இரவில் மரம் வெட்டுகிறாயா? ஆனா அப்படித்தான் வச்சுக்கோயே. சரியான ஆள்தானப்பா நீ. சரி சரி, நீ மரத்தை பிளந்து கொண்டு போ, இல்லையேல் விடிந்து விடும். நான் பழையபடி அங்கு சென்று உறங்குகிறேன். பாத்தியா, இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்துட்டு இப்படி தனியா போறேங்கிறிய? இங்க பாரு, மரத்தை எப்ப வேணா பொழந்துக்கலாம். ஆனா உன்ன மாதிரி ஒரு லட்சியவாதியோட நட்பு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்குங்கிறியா? பாத்தியா, இடி இடிக்குது, மழை வேற வர்ற மாதிரி இருக்கு. ஒண்ணு பண்ணுவோம், நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் அந்த மண்டபத்துல படுத்துக்கலாம். அதுதான் நல்லது. என்னது, ஒன்றாக உறங்குவதா? அதெல்லாம் முடியாது. ஏன்யா ஏன்யா இப்படி பயப்படுற? நீ ஆம்பளை தானே?
அதில் என்ன உனக்கு சந்தேகம்? அப்புறம் என்ன, வா. இல்லை இல்லை, நான் நான் வரமாட்டேன். அட சரிதான், வாயா. உன்னோட பெரிய வம்பாக போய்விட்டதே. எனக்கு வேலை இருக்கிறது. ஏயா ராத்திரி நேரத்தில் அப்படி என்னையா வேலை? எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம், வா. பாத்தியா, இடி அதிகமாயிட்டே போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தலைக்கு மேல மழை கொட்டும். வாயா. இல்லை, நான் வரவில்லை. அட வாயாங்கிற நீ வேற, வா. வாயா. அட வாயா, வா வா. உட்காரு. பரவாயில்லை. அட உட்காரு. என்ன பாத்தியா மின்னல் எப்படி வெளுத்து வாங்குதுன்னு? கொஞ்சம் தாமதம் ஆயிருந்தா மழையில சிக்கியிருப்போம். ஆமாம் ஆமாம், நீ கூறுவது சரிதான். என்ன யோசிக்கிற? ஒன்றுமில்லை. இப்படி இரவும் பகலும் கஷ்டப்பட்டு விறகு வெட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? தினம் உழைச்ச உடம்புக்கு வஞ்சனையெல்லாம் வைத்து கிடைக்கும். அது சரி, நீ ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை? அது சரி, இந்த கட்டைக்கு எதுக்கியா திருமணம்? ஓஹோ, திருமணத்தை பண்ணி நான் என்னத்த பண்ண போறேன்? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் பொண்டாட்டி உன்ன மாதிரி அழகா இருப்பாள? ஆமா, எத்தனை புள்ள குட்டிங்க? போதும், நிறுத்து. எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. ஓ, அட ஆமா இல்ல, உனக்கு கல்யாணம் ஆகல நீ அன்னைக்கே சொன்ன. நான் ஒரு மரமண்டை, நான் தான் எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிட்டேன். இப்படி பண்ணா எப்படி? எப்படி? பேசாம நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்கள் நாடு என்றாயே, அது எந்த நாடு? நான் ரோமாபுரி நாட்டைச் சேர்ந்தவன். பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. என்ன செய்வது? பெரும்பாலும் நான் சோழ நாட்டிலேயே வசிப்பதால் இங்குள்ளவர்களில் ஒருவனாக மாறிவிட்டேன். சாமை ரைஸ், சாமை அரிசி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நம்முடைய பாரம்பரியமான நம்முடைய ஒரு பழங்காலங்களிலேயே உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு அரிசி வகை. இதனுடைய இங்கிலீஷ் நேம் வந்து லிட்டில் மில்லட்ஸ்.